மறுத்தாலும் உங்கள் இதயங்களை திறந்திடுங்கள். எரேமியாவும் உங்களிடம் உரைத்தார், உங்கள் கடவுளிடம் திரும்புங்கள், உங்கள் வழிகளை சீர்திருத்துங்கள், ஆண்டவராகிய உங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் ஆலயத்தில் எரேமியா அஞ்சாமல் நின்றார். நான் உரைப்பது இறைவனின் வார்த்தை என்று துணிவுடன் சான்று பகர்ந்தார். உங்களிடம் எரேமியாவை அனுப்பியதும் நானே, எச்சரிக்கவும் அழைக்கவும் அனுப்பினேன். தீய வழிகளை விட்டு விலகுங்கள், ஆண்டவரிடம் மீண்டும் வாருங்கள். நான் அளித்த வார்த்தையே எரேமியா உண்மையுடன் உரைத்தார், எதையும் மறைத்து வைக்கவில்லை. இகை உண்மை அவரது நாவில் இடைத்தி அவரது இதயத்தில். அவரது வார்த்தையை வெறுத்தனர், அவரை கொல்லவும் நினைத்தனர், ஆயினும் அவர் நிலை குலையவில்லை. உண்மைக்காகவும் இறைவனுக்காகவும் உறுதியுடன் நின்றார். என் கடவுளே, என் மன்றாட்டை கேட்டருளும். உமது பொருட்டு நான் இகழப்பட்டாலும் என் நம்பிக்கையும் நிலைத்திருக்கின்றது என திருப்பாடல் ஆசிரியர் பாடினார். அறிமுகமானவர் வழியாகவும் இறைவன் பேசுகின்றார். சிறியவர் வழியாகவும் இறைவன் தம் செயலை நிகழ்த்துகின்றார். கண்களால் காண்பதை மட்டும் கொண்டு தீர்ப்பிடாதே, நம்பிக்கையால் என் அருளை காணுங்கள். நானே உங்கள் இயேசு, இறைவார்த்தையை பேசுகின்றேன், கண்களே உங்களை அழுகின்றேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் உங்கள் இதய